வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, கர்மவினை கழியும் இரகசியங்கள் என்ற ஒரு தொடர் நிகழ்வை நாம் சிந்தனை செய்து வந்து கொண்டிருக்கிறோம். கர்மவினை கழிதல் இப்பொழுது பொதுவாக கர்மவினை என்பதிலேயே நிறைய குழப்பங்கள் இருக்கிறது சமுதாயத்திலே. நாம் அதையெல்லாம் பல்வேறு சிந்தனைகளிலே அதை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். வேதாத்திரிய தத்துவத்தின் அடிப்படையில் வேதாத்திரிய தத்துவம் இந்த கர்மவினை சார்ந்த அந்த விளக்கங்களை மிக 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 தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகிறது. மகர்ஷி அவர்கள் நன்றாக தெளிவுபடுத்தி விட்டார்கள். இப்போ கர்மவினை கழியும் இரகசியங்கள் என்பதிலே நாம் ஒவ்வொரு பகுதியிலும் அதை மீண்டும் 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 தெளிவுபடுத்தி கொண்டே வருகிறோம். கர்மம் என்று சொல்லும்போது அது செயல், அது வினை என்று சொல்லுகிறோம். அதுவும் செயல் புரிதல் என்பதைத்தான் குறிக்கிறது. கர்மவினை என்ற ஒரு வார்த்தை இப்பொழுது நாம் எப்படி அதை புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், மனிதன் செயல் செய்கிறான். அந்த செயல்களில் ஒன்று துன்பம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, அல்லது துன்பத்தை போக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் அடிக்கடி சிந்தனை செய்திருக்கிறோம். இந்த இரண்டு செயல்களை தவிர வேறு எந்த செயல்களும் இல்லை என்பதை நாம் அடிக்கடி சிந்தனை செய்திருக்கிறோம். இப்பொழுது இன்னும் அதே சிந்தனையை இன்னும் ஒரு கோணத்தில் பாருங்கள். நமக்கு வரக்கூடிய விளைவுகள் என்று சொல்லுகிறோம் அல்லவா? விளைவுகள்னா அந்த செயல் விளைவு தத்துவம் என்ற அடிப்படையில் வரக்கூடிய அந்த விளைவுகள் இருக்கிறது அல்லவா? அந்த விளைவுகளும் ஒன்று துன்பம் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது, அல்லது துன்பம் போக்கக்கூடியதாக அமைகிறது. அங்கேயும் செயலிலும் இதே இரண்டு தான் இருக்கிறது, விளைவிலும் அதே இரண்டு தான் இருக்கிறது. செயலுக்கு விளைவாக வருபவன் இறைவன் என்று சொல்லுகிறோம். அந்த விளைவாக ஒன்று துன்பமாக வருகிறது, அல்லது அந்த செயலுக்கு விளைவு துன்பம் போக்குவதாக அமைகிறது. நாம் செய்யக்கூடிய செயல்கள் எந்த இரண்டு வகையில் இருக்கிறதோ அதே இரண்டு வகையில்தான் அந்த விளைவுகளும் வருகிறது என்பதை நன்றாக சிந்தித்து உணருங்கள். நமக்கு இந்த கர்மவினை கழிதல் என்றது எந்த பகுதியில் வருகிறது? அந்த துன்பம் போக்கும் வகையில் வரக்கூடிய விளைவு இருக்கிறது அல்லவா? அந்த வகையில்தான் இந்த கர்மவினை கழிதல் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல இந்த இரண்டை மட்டும் சொல்லிவிட்டோமே, துன்பம் கொடுத்தல் துன்பம் போக்குதல் என்று சொல்லிவிட்டோமே, இதுதான் மனிதனுடைய கையில் இருக்கிறதா என்றால், மனிதனுடைய பொறுப்பில் இந்த இரண்டு மட்டும்தான் இருக்கிறது.
மற்றபடி இதை தாண்டி அந்த துன்பம் என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு மற்ற எல்லா உணர்வுகளையும் நாம் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் அவை அனைத்தும் இயற்கையிலே நம் அனைவருள்ளும் இயல்பாக இருக்கக்கூடிய உணர்வுகள். இப்போ துன்பம் என்பதும் ஒரு உணர்வு தானே. அந்த உணர்வு ஒன்றுதான் மனிதனால் கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது, மனிதனால் போக்கப்படக்கூடியதாகவும் இருக்கிறது. ஒன்றை கொடுக்க முடியும் என்று சொன்னால் அதை போக்கவும் முடியும். இப்போது ஒன்றை கொடுக்க முடியும் என்று சொன்னால் அதை பெறவும் முடியும். அதே போல் ஒன்றை கொடுக்க முடியும் என்று சொன்னால் அதை போக்கவும் முடியும். அப்போ இந்த இரண்டு தான் மனிதன் கையில் இருக்கிறது. அப்போ அந்த கர்மவினை கழியும் ரகசியங்களில் மனிதன் செய்து கழிக்கக்கூடிய ஒரு நிலையை பற்றித்தான் இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். நம்மளால் செய்ய முடியதைத்தான் நாம் சிந்தனை செய்து நாம் செயல்பாடாக மாற்ற வேண்டும். பொதுவாக நாம் சொல்வது உண்டு, செயல் மாற்றம் என்பதுதான் மிக 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 அவசியம் ஆன்மீகத்தில் என்று சொல்லுவோம். செயல் மாற்றத்துக்காகத்தான் நாம் இத்தனை பயிற்சிகளும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வோம். அப்போ எந்த செயல் மாற்றத்துக்கு என்று பார்க்கும் பொழுது இரண்டே செயல்கள் தானே இருக்கிறது. துன்பம் கொடுப்பது, துன்பம் போக்குவது. அப்போ துன்பம் கொடுக்கும் செயலிலிருந்து துன்பம் போக்கும் செயலாக செயல் மாற்றம் அடைவது என்பதுதான் ஆன்மீகம். ஆன்மீகத்தில் இது ஒன்று தான். மற்ற உணர்வுகளெல்லாம் நாம் அனுபவம் செய்து உணர்ந்து கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிறதே தவிர அது அனைத்தையும் நாம் முயற்சி செய்து பெற வேண்டுமா என்றால் இல்லை. இது ஒரு அதாவது வித்தியாசமான தத்துவம். வேதாத்திரியத்தில் மறைந்திருக்கக்கூடிய ஒரு தத்துவம் என்றும் சொல்லலாம். இப்போ மற்ற உணர்வுகளையெல்லாம் நாம் அனுபவம் செய்து உணர்ந்து கொள்வது என்பதுதான். சரி, இப்போது இதில் அந்த துன்பம் போக்குதல் என்று சொல்லுகிறோமே, அந்த துன்பம் போக்குதல் என்பதிலும் இரண்டு வகை இருக்கிறது. ஒன்று இயற்கை துன்பம் போக்குதல், இன்னொன்று செயற்கை துன்பம் போக்குதல் என்பதுதான். இப்போது அந்த இயற்கை துன்பத்தை போக்குகிற இடம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அந்த இயற்கை துன்பத்தை போக்குகிற இடத்தில் அந்த இயற்கை துன்பம் நீங்கிய நிலையில் அங்கு நாம் என்னென்ன உணர்வுகளை எல்லாம் தேடிக்கொண்டிருந்தோமோ அத்தனை உணர்வுகளும் அந்த இடத்தில் மனிதனால் உணர்வாக பெற முடியும். அவ்வளவுதான். இப்போது நமக்கு நாமே இயற்கை துன்பத்தை போக்கிக் கொள்கிறோம். அதுதான் தேவைகளை நிறைவு செய்வது என்று நாம் வாழ்க்கை தத்துவத்திலே படிக்கிறோம். இதே போல் அந்த இயற்கை துன்பத்தை பிறருக்கும் போக்க முடியும். பிறருக்கு அந்த இயற்கை துன்பத்தை போக்கினோம் என்று வைத்து சொல்லுங்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த இயல்பாக உணர வேண்டிய உணர்வுகளை எல்லாம் அவர்களும் உணர்ந்து கொள்வார்கள். அப்போ இன்னைக்கு மனிதனுக்கு நமக்குள்ளாகத்தான் நாம் பெற வேண்டிய உணர்வுகளெல்லாம் நம்மிடம் நமக்குள்ளாகத்தான் இருக்கிறது என்ற பெரும் உண்மை இப்பொழுது சமுதாயத்தில் மனிதர்களுக்கு தெரியாமல் இருப்பது என்பதுதான் ஒரு பெரிய அறியாமை. இதை ஆன்மீக அறியாமை என்றும் சொல்லலாம். ஏன் என்று சொல்கிறோம் என்று சொன்னால்,
ஆன்மீகத்தில்தான் மனிதன் இந்த பெற வேண்டியது அனைத்தையும் போய் தேடிக்கொண்டிருக்கிறான், வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறான். அதற்காக மகான்களிடம் ஆசீர்வாதத்தை வேண்டி நிற்கிறார். அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று அதனால் பெறக்கூடியதா என்றால் அவர்கள் என்ன ஆசீர்வாதம் கொடுக்க முடியும்? என்ன ஆசீர்வாதம் கொடுப்பார்கள்? நாம் பெற வேண்டிய அந்த உணர்வுகளையெல்லாம் அவர்களால் கொடுக்க முடியாது. அவையெல்லாம் கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது என்ற அடிப்படையில் இருக்கிறதுனால அவர்கள் என்ன ஆசீர்வாதம் கொடுப்பார்கள்? ஒன்றே ஒன்றுதான். அவர்களுடைய ஆசீர்வாதம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், துன்பம் கொடுக்கக்கூடிய செயல்களை நிறுத்தி துன்பம் போக்கக்கூடிய செயல்களை செய்வதற்கு ஆசீர்வதிக்கிறேன் என்றுதான் அவர்கள் ஆசீர்வதிப்பார்களே தவிர வேறு எந்த ஆசீர்வாதமும் அவர்கள் சொல்வதற்காக இல்லை. இதுதான் கிடைக்கும். உண்மையான ஆசீர்வாதம் என்றால் இதுதான். மகர்ஷி அவர்களிடம் காலில் விழுந்து அவர்கள் வணங்கும் போது அவர் சொல்வார், என்னுடைய காலில் விழுந்து உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? என்னிடமிருந்து நீங்கள் எதை பெறப்போகிறீர்கள் என்று கேட்பார். அப்போ அவரிடமிருந்து நாம் பெறக்கூடியது மொத்தமாக சுருங்க சொன்னால் ஒன்றே ஒன்று தான். அது அந்த கரெக்டாக அதை கடைசியில் 2 ஒழுக்க பண்பாடு என்று சொன்னார்களே, அதுதான். துன்பம் கொடுப்பதை நிறுத்திவிடவும் துன்பம் போக்குவதை செய்வதும். இந்த இரண்டு தான் அவர்கள் கொடுத்த ஆசீர்வாதம். அப்போ அவர்களிடமிருந்து நாம் பெற வேண்டியது இல்லை. அப்போ மனிதன் என்பவன் எவ்வளவு ஆனந்தத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறான். ஆனால் இந்த உணர்வுகளை எல்லாம் இவன் எங்கே தேடிக்கொண்டிருக்கிறான் பாருங்கள். இந்த புறத்தில் இருக்கக்கூடிய பொருள்களில் தேடிக்கொண்டிருக்கிறான், உறவுகளில் தேடிக்கொண்டிருக்கிறான். இப்பொழுது பொருள்களில் இதை தேடுவதுதான் அதிகமாகிவிட்டது. இந்த பொருள்களை பெருக்கி 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 நாம் அதன் மூலமாக அமைதியையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் நிறைவையும் பெற்றுவிட முடியும் என்று தேடிய யாராவது அதை பெற்றிருக்கிறார்களா? இல்லை, இல்லை. எவ்வளவு கோடி இருந்தாலும் அந்த ஆரோக்கியம் நமக்குள்ளாக இருந்து வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது அந்த துன்பம் போக்கும் செயல்தானே தவிர, இப்பொழுதெல்லாம் துன்பம் கொடுக்கும் செயலை செய்து கோடி கோடியாக பணத்தை சேர்த்து விட்டார்கள் மனிதர்கள். இப்போ அந்த பணத்தை வைத்து என்ன செய்ய முடியும்? அந்த துன்பத்தை ஆரோக்கியத்தை பெற முடியுமா? துன்பத்தை நீக்கி ஆரோக்கியத்தை பெற முடியுமா என்றால் அதற்கான முயற்சி செய்கிறார்கள். எதுவுமே நடப்பதில்லை. அந்த முழுமையான ஆரோக்கியம் என்பது வராது. இந்த பணத்தை கொண்டு அந்த நோயை பராமரிப்பு செய்யத்தான் முடிகிறது. சரி, அப்படிப்பட்ட ஒரு தத்துவம்தான் இந்த தத்துவம். ஆக நாம் இந்த கர்மவினை கழிவதற்கு என்று என்ன செய்ய வேண்டும் என்றால் 2 காரியங்கள் தான். ஒன்று, துன்பம் கொடுக்காமல் நிறுத்த வேண்டும். இன்னொன்று, துன்பம் போக்கும் செயலை செய்ய வேண்டும் என்பது தான். சரி, இப்போது இதை எதன் மூலமாக செய்கிறோம்? ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனம் எண்ணுகிறது, அதன் பிறகு அது சொல்லாகவோ செயலாகவோ மாறுகிறது. அப்போ இந்த இடத்தில் மனதில் தோன்றுகிற எண்ணங்கள் தானே இந்த செயலாக மாறுகிறது. ஆம், அப்போ மனதில் எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. அந்த எண்ணம் துன்பம் போக்கக்கூடிய எண்ணமாக வரும் பொழுது அங்கு செயல் மாற்றம் நடைபெறும். அந்த துன்பம் போக்கக்கூடிய எண்ணம் எங்கிருந்து வரும்? அது வந்தால் தானே இப்போ கர்மவினை கழிய முடியும்.
அந்த துன்பம் போக்கக்கூடிய எண்ணம் எங்கிருந்து வரும், எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், துன்பம் போக்கக்கூடிய எண்ணம் என்பதற்கான மூல எண்ணம் எது என்று சொன்னால் அன்பும் கருணையும். அந்த அன்பும் கருணையும் என்பது நம்முள்ளாக இருக்கக்கூடிய இறைத்தன்மை. அந்த இறைத்தன்மையின் அடிப்படையில் மட்டுமே துன்பம் போக்கக்கூடிய செயல்களை செய்ய முடியும். அவ்வாறு அந்த அன்பின் கருணையின் அடிப்படையில் துன்பம் போக்கும் செயல்களை செய்து 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 பதிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த பதிவுகள் அனைத்தும் செயல் பதிவுகள் என்று நாம் அதற்கு பெயரிடுகிறோம். செயல் பதிவுகள் என்று பெயரிடுகிறோம். அந்த பதிவுகளுக்கு நாம் உரிமை கொண்டாட முடியுமா என்று கேட்டால் அதற்கு நாம் உரிமை கொண்டாட முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த செயல் பதிவுகள் அன்பும் கருணையும் என்ற அந்த இறை ஆற்றலின் அந்த தன்மையிலிருந்து வெளிப்பட்டது. அப்போ அது யாருடையது என்றால் அது இறை ஆற்றலினுடையது, அறிவாகிய தெய்வத்தினுடையது என்று நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அது என்னுடையது என்று சொல்வதற்கு நமக்கு அப்படி எந்த உரிமையும் இல்லை. அப்போ அந்த அடிப்படையிலே அந்த எண்ணங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் அது இயற்கையாகிய இறை நிலையிலிருந்து வருகிறது. அது எப்போ வரும் என்று கேட்டால் இந்த கர்ம வினை என்று சொல்லக்கூடிய அந்த வினைகளிலிருந்து எழுந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்கள் எழாமல் நின்றால், இதிலிருந்து எண்ணங்கள் எழுச்சி பெறாமல் நின்றுவிட்டால் அது அந்த அன்பும் கருணையும் என்ற அடிப்படையிலிருந்து எண்ணங்கள் எழுச்சி பெறும். அப்போ அந்த இடத்திலே நாம் துன்பம் போக்கும் செயல்களை செய்து நாம் என்ன செய்யலாம், இந்த கர்ம வினையை கழித்து கொள்ளலாம். இது ஒன்று. இப்போது இன்னொன்று பாருங்கள். இந்த கர்ம வினை என்பது நமக்கு துன்பமாக வருகிறது அல்லவா? ஆம். இந்த கர்ம வினையில் 2 பகுதிகள் உண்டு. ஒன்று தனக்கு, இன்னொன்று பிறருக்கு. தனக்கும் பிறருக்கும். தனக்கு என்று செய்து கொள்ளக்கூடிய துன்பம் அதுவும் கர்ம வினை தானே. அது முழுவதும் எப்படி வருகிறது? உடலிலே நோயாகத்தான் வருகிறது. அப்போ உடலிலே நோய் வருவது என்பதும் ஒரு கர்ம வினையின் அடிப்படை தான். அதாவது கர்ம வினை இல்லாமல் நோய் வராது. அதனால தான் ஒரு நோய் தோன்றுகிறது என்று சொன்னால் அந்த நோய் வருவதற்கான காரணம் யார் என்றால் அது அவரவர் தான் காரணம். அப்போ அவரவர் செய்த கர்ம வினை தான் காரணம். இப்போது அந்த அடிப்படையில் இப்போ நோயாக வெளிப்படுகிறது. அது துன்பம் தானே? ஆம், துன்பமாக வெளிப்படுகிறது. இப்போது அந்த நோய் குணமாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்யலாம்? ஒன்று, நாம் துன்பம் போக்கும் செயலை செய்து அந்த கர்ம வினையை கழிக்கலாம். இன்னொன்று என்னவென்று சொன்னால் சும்மா இருக்கலாம். சும்மா இருந்தாலே அது கழிந்துவிடும். இது இந்த நோயாக வர இருக்கக்கூடிய அந்த கர்ம வினை இருக்கிறது அல்லவா, அது சும்மா இருந்தாலே அது தூய்மையாகிவிடும். அப்போ சும்மா இருந்தாலே அந்த கர்ம வினையை போக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது. அது எப்படி ஒரு செயல் செய்தோம், ஒரு செயல் செய்தால் அது அதற்கு விளை வந்துதானே ஆக வேண்டும் என்றால் இந்த நோய் தன்மையாக வெளிப்படக்கூடிய துன்பம் நீங்குவதற்கு அதை செய்துதான் அதை கழிக்க வேண்டும் என்பதும் இல்லை. சும்மா இருந்தாலே அது கழிந்துவிடும். எப்படி சும்மா இருத்தல் என்றால் என்ன? எது சும்மா இருத்தல் என்பது? இப்போ பாருங்கள்,
மனம் சும்மா இருத்தல். சும்மா இருத்தல் என்று சொன்னால் எண்ணங்கள் இல்லாமல் இருத்தல் என்பது. இப்போ மனதில் எண்ணங்கள் தோன்றாமல் இருக்கும் பொழுது மனம் எப்படி இருக்கும்? ஒரு வெறுமையான மனமாக இருக்கும். அதைத்தான் வெறுமையான மனம் என்று சொல்லுவோம். ஒரு எம்டி ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்று சொல்லுகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நாம் நன்றாக உறங்கச் சென்று விட்டோம், தூங்கிவிட்டோம். இப்பொழுது ஆழ்ந்த உறக்கம், எந்த கனவும் இல்லாத ஒரு நிசப்தமான ஆழ்ந்த உறக்கம். இந்த உறக்கத்தில் இருக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது அங்கு மனம் என்பது வேலை செய்கிறதா? நாம் உறங்கினோம் என்பதை நாம் காலையில் நாம் இன்னைக்கு நேற்று நன்றாக உறங்கினோம் என்று சொல்லுகிறோம். அது எப்படி நன்றாக உறங்கினோம் என்பதை உணர்ந்தோமா? அதை யாராவது சொல்ல முடியுமா? அங்கு எதுவுமே இல்லை. அந்த உறங்கத் தொடங்கியது தெரிகிறது, அந்த விழிப்பு தெரிகிறது, இடையில் எதுவுமே நமக்கு தெரியவில்லை. இதுதான் தூங்கும்போது நடக்கிறது. அப்படி என்று சொன்னால், அப்போ அந்த தூங்கும்போது அந்த அறிதல் என்பதே இல்லையா என்று கேட்டால் ஆம். அங்கு அறிந்து கொள்தல் என்ற நிலையே இல்லை. ஏன் இல்லை? அறிதல் என்று சொன்னாலே அதை அறிவதற்கான ஒரு கருவி என்பது மனம். மனம்தான் அறிந்து கொள்வதற்கான கருவி. அப்போ இங்கு ஆழ்ந்த உறக்கத்தில் அங்கு என்ன ஆகிறது என்று சொன்னால், அங்கு மனம் என்பதே இல்லாமல் போகிறது. மனம் என்பது இல்லாமல் போகிறது. இது ஒரு புதிய சிந்தனை, இப்பொழுது சமீபத்தில் தோன்றிய ஒரு சிந்தனை. நாம் இதுவரை, அதாவது மனிதன் உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னால் அங்கு மனம் என்ற ஒன்று இருந்து கொண்டுதான் இருக்கும் என்று நாம் இதுவரை நாம் சொல்லி வந்திருக்கிறோம். ஆமாம், அது உண்மைதான். ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது உடனடியாக அந்த ஆன்மா அங்கு மனமாக வெளிப்படுவதில்லை. அங்கு மனம் என்பதே இல்லை. ஆனால் உடல் உயிர் இணைந்திருக்கும் பொழுது அங்கு மனம் என்ற ஒன்று இருந்துதான் ஆக வேண்டும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். சரி, இப்பொழுது ஆழ்ந்த உறக்கத்தில் மனம் என்ற ஒன்று இல்லை என்று இன்றைய ஒரு புரிதல் சொல்லுகிறோம். ஏன் இப்படி ஒரு சிந்தனை வந்தது என்று பாருங்கள். என்ன என்று சொன்னால், அங்கு நாம் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தோம் என்ற அந்த உறக்கத்தில், அந்த உறக்கம் எப்படி இருந்தது? ஒரு ஆனந்தமாக இருந்தது என்று சொல்ல முடிகிறதா? அப்படி சொல்ல முடியல. நேற்று ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தோம் என்று விழிக்கும் போது இருந்த நிலையை வைத்து சொல்லுகிறோம். என்னன்னா, இடையில கனவு எதுவும் அல்ல, எந்த உணர்வும் அல்ல, எந்த அறிதலும் அல்ல. அப்போ அங்கே அந்த உறக்கம் என்பது ஆனந்தமாக இருந்ததா, மகிழ்ச்சியாக இருந்ததா, இன்பமாக இருந்ததா, அமைதியாக இருந்ததா என்பது ஏதாவது ஒரு உணர்வை நம்மால் சொல்ல முடிகிறதா என்றால் சொல்ல முடியவில்லை. அப்படி என்று சொன்னால் அங்கு உணர்தல் என்பதே அங்கு நடக்கவில்லை. உணர்தல் என்பதே நடக்கவில்லை. நமது உடலிலே உணர்கருவி என்பது எது? மனம். அப்போ அந்த மனம் என்று இருந்தால் அங்கு உணர்தல் என்பது இருக்கும். ஆனால் இங்கு ஆழ்ந்த உறக்கத்தில் உணர்தல் என்பதே இல்லை. எனவே அங்கு மனம் என்பதே இல்லை, உயிர் மட்டும்தான் இருக்கிறது என்ற ஒரு சிந்தனைக்கு வருகிறோம். ஏன் இப்படி சிந்திக்க வேண்டியதாகிவிட்டது என்று கேட்டால், ஒரு வள்ளுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறள்
நமக்கு இந்த சிந்தனையை தூண்டியது. என்ன குரல் என்று சொன்னால், உறங்குவது போலும் சாக்காடு, தூங்கி எழுவது போலும் பிறப்பு என்று ஒரு குரல். இப்போ மரணம், சாவு என்பது என்ன என்று வள்ளுவரிடம் கேட்டால் அவர் சொல்லுகிறார், உறங்குவது போலும் சாக்காடு என்று சொல்லுகிறார். தினம் தினம் மனிதன் இறந்து கொண்டிருக்கிறான், காலையில் மீண்டும் பிறந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார். அப்போ விழிப்பது என்பது என்ன, உறங்கி எழுவது என்பது பிறப்பு என்று சொல்லுகிறார். அப்போ அந்த மரணம் என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த உறக்கத்தில் வருகிறது. தினந்தோறும் மனிதன் இறந்து கொண்டிருக்கிறான், பிறந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார். ஏன் இப்படி சொன்னார்? நாம் இறந்து விட்டோமா? இல்லையே, நாம் உயிரோடு தானே இருக்கிறோம். ஏன் இறந்து விட்டதற்கு சமம் என்று சொல்லுகிறார் என்று சிந்தனை செய்து பார்க்கும் பொழுது, இறந்து விட்ட பிறகு அந்த ஆன்மா, இந்த உயிரோடு இருக்கும்போது ஆன்மா, அந்த இறந்து விட்ட பிறகு ஆன்மாவுகள் இருக்கக்கூடிய நிலை என்ன என்று சொன்னால், அங்கு மனம் என்று இல்லை, அதுதான் அங்கு. அப்போ இந்த அதே நிலை இங்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் அவர் அப்படி சொல்லுகிறார் என்று தோன்றியது. இப்பொழுது கனவுகள் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் அங்கு மனம் வேலை செய்கிறது. நீங்கள் பாருங்கள், கனவுகளோடு தூங்கி எந்திரிக்கும் பொழுது அங்கு உடலில் ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், ஒரு நல்ல ஒரு விழிப்பு என்பது, ஒரு ஆனந்தமான ஒரு விழிப்பு என்பது இருக்காது. கனவுகளினால் பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு, கனவுகள் இல்லாத உறக்கத்தில் இருந்தோம் என்று சொன்னால் அங்கு என்ன ஆகிறது, அந்த விழிப்பிலே ஒரு மலர்ச்சி. அப்படி என்றால் அங்கு எந்தவித ஜீவகாந்த விரயம் என்பதே இல்லை. அப்போ அந்த இடத்துல மனம் என்பதே இல்லாத, மனமாக மாறாத ஒரு நிலை. அப்போ தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு பாருங்கள், அதாவது உடல் உயிர் இணைப்பால் நாம் மரணம் ஆகவில்லை, ஆனால் மனமே இல்லாத ஒரு மரணம் என்ற ஒரு நிலையை நாம் தினந்தோறும் அடைகிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த மனம் என்ற ஒன்று தோன்றவில்லை என்று சொன்னால் அங்கு மனம் என்று ஒன்றே இல்லை என்று எப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால், அங்கு அந்த நான் என்ற உணர்வு இல்லை, நான் என்ற உணர்வும் அங்கு இல்லை. அப்போ அந்த அதாவது உணர்வுகள் அற்ற நிலைக்கு சென்று விடுகிறோம் உறக்கத்தில். அந்த நான் காணா போகுது. சரி, அப்போ அப்படி ஒரு நிலை உறக்கத்தில் இருக்கிறது. சரி, இப்போது ஆன்மீக பயணத்தில் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது, இங்கு உறங்காமல் உறங்குவது என்பதுதான் ஆன்மீக பயிற்சி. இப்போ என்ன பண்ணுறோம், விழித்திருக்கும்போது அங்கு மனம் செயல்படுகிறதா? செயல்படுகிறது. ஆம், இங்கு மனம் செயல்பட வேண்டும். உயிர் மனம் என்ற படக்கை நிலை எய்த வேண்டும். ஆனால் அது எண்ணங்களற்று இருக்க வேண்டும். இந்த நிலைதான் சும்மா இருத்தல். இப்போ உறங்குவதை சும்மா இருத்தல் என்று சொல்ல முடியுமா? யாராவது சொல்லியிருக்கிறார்களா? சும்மா இருப்பதே சுகம் என்று சொல்லுகிறார்களே, அதை ஆழ்ந்த உறக்கத்தை அப்படி யாராவது சொல்லியிருக்கிறார்களா? இல்லை. தூங்காமல் தூங்கி அங்கு அந்த இடத்தில்
எண்ணங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறதே, அதைத்தான் சுகம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தூங்காமல் தூங்கி சுகம் வருவது எக்காலம் என்று. அப்போ இந்த இடத்துல மனமாக அது வெளிப்பட வேண்டும். ஆனால் அங்கு எண்ணங்கள் தோன்றாமல் இருக்க வேண்டும். இதுதான் விழிப்பு நிலையில் நாம் சும்மா இருக்கும் நிலை. அப்போ இங்கே மனம் இருக்கிறதா? இருக்கிறது. நினைவுகள் இருக்கிறதா? இல்லை. இப்போ நாம் ஏற்கனவே ஒரு தடவை நினைவுகளை கழித்து விட்டால் மனம் என்ற ஒன்று இல்லை என்று சொன்னோம். இங்கே மனிதன் விழித்திருக்கும் போது நினைவுகள் இல்லாமலும் மனம் இருக்கிறது. அந்த மனம் இருக்கிறது அல்லவா, அந்த மனம் என்பதுதான் நான் யார் என்பதை உணரக்கூடிய மனமாக இருக்கிறது. இப்போ நான் யார் விசாரணை செய்கிறோம் என்று சொல்லுகிறோம், நான் யார் என்று சிந்தனை செய்து பார்க்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆழ்ந்த உறக்கத்தில் நான் யார் விசாரணை செய்ய முடியுமா? முடியாது. அங்கே விசாரணைக்கு இல்லை. ஆனால் நாம் விழித்து இருக்கிறோம், மனம் இருக்கிறது. மனம் இருக்கிறது, ஆனால் அது எண்ணங்களில் இல்லை, சும்மா இருக்கிறது. அப்படி சும்மா இருக்கக்கூடிய நிலையில் அந்த மனதில் நான் என்பது ஒட்டிக்கொள்ளும். அந்த நான் இந்த கர்மவினை பதிவுகளோடு ஒட்டி எண்ணமாக வளரும்போது அது வேறு வேறு செயல்களாக போகிறது. அதில் இல்லாமல், எண்ணங்கள் இல்லாமல் அந்த மனம் மனமாக மட்டுமே இருக்கக்கூடிய நிலை, இதைத்தான் தனித்த மனம் என்று சொல்கிறோம். இப்போ நம்ம தனித்த மனம் கான்செப்டை விழித்திருக்கும் போது தான் தனித்த மனம். ஆழ்ந்த உறக்கத்தில் தனித்த மனம் என்ற ஒன்று இல்லை, அங்கே மனம் என்ற ஒன்றே இல்லை என்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டோம். இன்றிலிருந்து நாம் இந்த சிந்தனையை இவ்வாறு சிந்தனை செய்கிறோம். விழித்திருக்கும் போது மட்டுமே தனித்த மனம். அப்போ அந்த தனித்த மனமாக நிற்கும்போது நான் யார் விசாரணை செய்து பாருங்கள். அந்த இடத்தில் நான் யார் என்று பார்க்கும்போது அந்த அடித்தளமாகிய அறிவாகிய தெய்வமே நான் என்பதை அங்குதான் உணர முடியும். எப்படி உணர முடிகிறது? வேறு எண்ணங்கள் இல்லாமல் மனம் தனித்து நிற்கும் பொழுது அது உணரும். எதை உணரும்? ஒன்று அந்த மனம், ஒன்று இந்த கர்மவினை பதிவின் அடிப்படையில் எண்ணங்களாக வரும், அல்லது அன்பும் கருணையின் அடிப்படையில் செய்த செயல்பதிவு இருக்கிறது, அதன் அடிப்படையில் எண்ணங்களாக வரும். இப்போ எண்ணங்களே இல்லாமல் சும்மா இருக்கும் ஒரு நிலைக்கு வரும் பொழுது மனம் என்று ஒன்று இருந்தால் அது ஏதாவது ஒன்றை உணர்ந்துதான் ஆக வேண்டும். இங்கே புறத்தில் உணர்வதை நிறுத்திவிட்டோம் என்று சொன்னால் அது என்ன செய்யும்? உணர்வதற்கு என்ன இருக்கிறதோ அதை உணரும். இப்போ இந்த பதிவுகளின் அடிப்படையில் எண்ணங்களை நிறுத்திவிட்டோம் என்று சொன்னால் உணர்வதற்கு என்று என்ன இருக்கிறது? இந்த உலக பொருள்கள் இருக்கிறது, உறவுகளெல்லாம் இருக்கிறதே என்று சொல்லலாம். அது எல்லாமே இந்த தேவையின் அடிப்படையில் புலன் வழியாக சென்று அனுபவம் செய்த அனுபவ பதிவுகள் தான். அந்த அனுபவ பதிவுகளில் இருந்து வரும்போது எண்ணம். இங்கு எண்ணத்தை நிறுத்திவிட்டோம். அப்போ அந்த மனம் எதை உணர முடியும்? அதை உணர்வதற்கு என்ன இருக்கிறது என்று பார்த்தால் ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. அறிவாகிய தெய்வம் மட்டுமே இருக்கிறது. இந்த இயற்கை மட்டுமே இருக்கிறது. அப்போ நான் என்பதை உணர்ந்து கொள்வது, தன்னை அறிந்து கொள்வது என்பது, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை என்று திருமூலர் சொன்னாரே, அந்த தன்னை அறிதல். அந்த தன்னை அறிதலை எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால், தன்னை அறிதல் என்பதை முதலில் மனம் தன்னை அறிதல், தனித்த மனம். சரி, இன்னொன்று அடுத்து அந்த தன்னை அறிதல். நான்
இறை உணர்வு பெறக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த மனிதனாக இருக்கிறேன் என்பதை உணர்வது. இப்போ மனிதன் என்று ஒருவன் வந்துவிட்டான் என்று சொன்னால் அவனுடைய நோக்கம் இறை உணர்வு பெறுவது தானே நோக்கம். இப்போ நமக்கு கர்மவினை தடையாக இருக்கிறதுனால அது நடக்கலை. இப்போது கர்மவினை இல்லை, கர்மவினை எல்லாம் தூய்மையாகிவிட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த இடத்தில் அந்த மனிதன் இறை உணர்வு பெறுவதற்கு மட்டுமே இங்கு தன்மாற்றமற்று வந்த மனிதனாக இருப்பார். அந்த தன்னை உணர்தல், அந்த உணர்தலை உணர்ந்த அடுத்த சனமே அந்த மனிதன் இறை உணர்வு பெற்று விடுவான். அவ்வளோதான், இறை உணர்வு பெற்று விடுவான். அப்போ இந்த இடத்துல அந்த தன்னை அறிதல் என்பது முதலில் தனித்த மனம் என்று சொல்லுவோம். அந்த தனித்த மனம் என்று வரும் பொழுது அங்கு அந்த அறிவாகிய தெய்வம் என்பதை உணரக்கூடிய ஒரு நிலை. அப்போ நான் யார் விசாரணை என்பது விழித்திருக்கும் போது மட்டுமே நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. விழித்திருக்கும் போது மனம் இல்லை என்ற ஒரு நிலை இருக்காது. அப்போ எப்பொழுது அந்த உயிர் என்பது மனமாக படர்க்கை எய்துகிறதோ அப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? உறக்கத்திலிருந்து விழித்த நிலையில் இருக்கிறோம், உணர்வு நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். சரி, அப்போ இந்த ஒரு வித்தியாசமான புரிதலை இன்று புரிந்து கொண்டோம். இப்போது அந்த தனித்த மனம் என்ற நிலையில் நிற்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். எண்ணங்கள் இல்லை, எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறோம். அந்த ஒரு ஆழ்ந்த அமைதி நிலை. இப்போது அப்படி இருக்கும் பொழுது இங்கு உடலில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், என்ன செய்யும்? எண்ணங்கள் இருந்தால் எண்ணங்களின் வழியாக அந்த ஜீவகாந்தம் செலவாகும். சரி, அது சொல்லாகவோ செயலாகவோ மாறும் பொழுது அதுவும் என்னாகும்? அங்கு செலவாகும், ஜீவகாந்தம் செலவாகும். இப்போது எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலையில் மனம் இருக்கிறது, ஆனால் எண்ணங்களே இல்லை. எண்ணங்கள் இல்லை என்று சொன்னால் அங்கு சொல்லும் இல்லை, செயலும் இல்லை. அப்போ இந்த மூன்றும் இல்லை என்று சொன்னால் அங்கு ஜீவகாந்தத்துக்கு எந்த செலவும் இல்லை. எண்ணம் சொல்லாகவும் செயலாகவும் மாறும்போது புலன் வழியாக விரயம். இப்போது எண்ணங்களாக இருக்கும் பொழுதும் ஜீவகாந்தம் விரயம். அது எண்ணங்களை பொறுத்து இருக்கிறது. எண்ணங்களினாலேயே ஜீவகாந்தத்தை வரட்டி எடுக்கக்கூடியவர்களெல்லாம் இருக்கிறார்கள். இப்போ எண்ணங்கள் அற்ற ஒரு நிலை என்ற ஒரு சும்மா இருக்கும் நிலை வரும் பொழுது ஜீவகாந்தம் செலவே இல்லை. உற்பத்தி இருக்குமா? உற்பத்தி இருந்து கொண்டே இருக்கும், செலவே இல்லை. அப்போ அந்த ஜீவகாந்தம், உடலில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தம், அதற்கு எந்த வகையிலும் செலவுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறது. அது என்ன செய்யும் என்று சொன்னால் அப்பொழுது அந்த ஜீவகாந்தமாகிய உயிராற்றல் உடலில் நோய்த்தன்மைக்கான காரணிகள் இருக்கிறது அல்லவா, அவற்றையெல்லாம் தூய்மை செய்து அவற்றையெல்லாம் வெளியேற்றி உடலை ஆரோக்கியம் என்ற ஒரு இயல்புத்தன்மைக்கு கொண்டு வருவதற்கு அது முயற்சி செய்து அதனுடைய வேலையை செய்யும். சும்மாவே இருக்காது. மனம் சும்மா இருக்கலாம், ஆனால் அந்த ஜீவகாந்தம் இருக்கிறதே உயிராற்றல், அது சும்மாவே இருக்காது. அப்போ நம்ம புறத்தில் எந்த வேலையும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது உள்ளே அகத்துக்குள்ளாக, அகமென்றால் உடலுக்குள்ளாக என்ன செய்யும்? அங்கே இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையும் தூய்மை செய்யக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கும். அப்போ
அவ்வாறு அது செய்கிறது என்று சொன்னால் அங்கு நோய் வருவதற்கான காரணிகள் கழிந்து விடுகிறதா? நோய் வராமல் தடுக்கப்படுகிறதா? நோய் நீக்கப்படுகிறதா? ஆரோக்கியம், இயல்பான ஆரோக்கியம் நமக்குள்ளாக எழுச்சி பெறச் செய்கிறதா? செய்கிறது. இப்போது இந்த நோய்த்தன்மையை வெளியேற்ற நாம் என்ன முயற்சி செய்தோம்? ஒரு முயற்சியும் செய்யவில்லை. முயற்சியற்று இருந்தோம். அப்போ முயற்சியற்று இருக்கும் பொழுது இந்த ஜீவகாந்தம் என்ற உயிராற்றல் அது தூய்மை பணியை செய்ய ஆரம்பிக்கிறது. அது முதலில் உடல் தூய்மை என்பதை செய்யும். அதனால தான் இந்த ஆன்மீகம் என்று சொல்லுகிற ஆன்மீகவாதி என்று நாம் உண்மையிலேயே நாம் ஆன்மீகவாதியாக இருக்கிறோமா என்பதை நாமே எப்படி உணர்ந்து கொள்ளலாம், எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று பார்த்தால், அதாவது உடலிலே நோய் என்று ஒன்று இல்லாமல் ஆரோக்கியம் முழுமையாக நம்முள்ளிருந்து வெளிப்பட்டது என்று சொன்னால் நாம் முழுமையாக ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அப்போ ஒரு ஆன்மீகவாதி என்று சொன்னால் அந்த ஆன்மா அந்த எண்ணங்களற்று அந்த சும்மா இருக்கும் ஒரு நிலை அடைதல். அப்போ அந்த நிலையை அடையும் போது அங்கு இயற்கையாகவே அந்த நோய்த்தன்மைக்குரிய அத்தனையும் தூய்மை செய்யப்பட்டு ஆரோக்கியம் வளர்கிறது என்று சொன்னால் ஒரு ஆன்மீகவாதி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அப்போ அங்கு அவருக்கு அதாவது முதலில் ஆன்மீகத்தில் முதல் படி என்று சொன்னால் அது ஆரோக்கிய மேம்பாடு என்ற அடிப்படையில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ என்ன பண்ணால் தனக்கு செய்து கொண்ட அந்த கர்ம வினைகள் எல்லாம் தூய்மை செய்யக்கூடிய ஒரு பணி அங்கு நடக்கிறது. அப்போ சும்மா இருந்தாலும் அந்த சுகத்துக்கான வேலை அங்கு நடைபெறுகிறது. சும்மா இருந்தால் சுகம் என்று சொன்னால் அது அந்த சுகம் என்பது இந்த சுகத்துக்கான அடிப்படை அங்கே இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் அகற்றுவது என்பது. அப்போ இது ஒன்று நடக்கும். அதன் பிறகு இந்த கர்ம வினைகள் என்று இருந்து கொண்டிருக்கிறதே, அந்த கர்ம வினைகள் எல்லாம் தூய்மையாக வேண்டுமே. அதெல்லாம் தூய்மையாக வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்து சொல்லியிருக்கிறோம்? துன்பம் போக்கும் செயல்களை செய்து, புண்ணிய செயல்களை செய்து அந்த கர்ம வினைகளை தூய்மை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இப்போ புண்ணியம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் பல கர்ம வினை பதிவுகள் செயலற்ற நிலைக்கு, செயலற்று போகக்கூடிய நிலைக்கு அது விளைவு கொடுத்திருக்கிறது. அப்போ அதனால் துன்ப விளைவுகள் வராது என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் அந்த கர்மவினை நமது கர்மயத்தில் தானே இருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு கேள்வி. மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், நாம் புண்ணியம் செய்யும் பொழுது, புண்ணியம் செய்து கர்மவினை அளிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அதற்கு விளைவு வராமல் அதை செயலிழக்க செய்யக்கூடியதைத்தான் செய்ய முடியும். ஆனால் அந்த கர்ம வினையை தூக்கி வீசி வெளியிலே எரிய முடியாது. எது நாம் செய்யக்கூடிய அந்த புண்ணிய செயல்களின் விளைவு அதை தூக்கி வெளியில் வீசி எரியாது என்று சொல்லிவிட்டார். அது அங்கே தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டார். அப்போ அப்படி இருந்து கொண்டு இருக்கிறது அல்லவா? அப்படி விளைவு ஒன்று நாம் துன்பமாக விளைவாக அனுபவித்திருப்போம். அப்போ அனுபவிச்சிட்டோம் இல்லையா? அப்போ அந்த கர்மவினை வெளியே போயிருக்கணும் இல்லையா? உள்ளதாக இருக்குது. ஆனால் என்ன, அது மீண்டும் விளைவை கொடுக்காது. துன்பத்தை கொடுத்து விளைவை கொடுத்து விட்ட அந்த கர்மவினை விளைவு கொடுக்கப்பட்ட கர்மவினையாக இருக்கும். ஆனால் அதனால் அது மீண்டும் விளைவை கொடுக்காது, ஆனால் இருக்கும். இப்பொழுது நமது கர்மயத்திலே விளைவை கொடுக்கக்கூடிய கர்ம வினைகளும் இருக்கிறது. விளைவு கொடுக்கப்பட்ட அல்லது விளைவு நீக்கப்பட்ட கர்ம வினைகளும் இருக்கிறது. இப்பொழுது பாருங்கள்,
இந்த சும்மா இருக்கும் நிலை, தனித்த மனம், எண்ணங்களற்ற நிலை, இந்த நிலையில் மனிதன் இருக்க இருக்க உடலில் இருக்கக்கூடிய அந்த நோய்த்தன்மைகள் என்ற கழிவுகள் முழுமையாக நீக்கப்பட்ட பிறகு அது என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த செயலிழக்கப்பட்ட கர்ம வினைகள் துன்பம் என்ற ஒன்றை அனுபவித்த பிறகும் நமது கர்மயத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் இவற்றையெல்லாம் தூய்மை செய்து வெளியிலே வீசி எறியக்கூடிய வேலையை செய்யும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் செய்ய வேண்டாம், சும்மா இருந்தால் போதும். அப்போ அந்த எண்ணமற்ற நிலையில் இருக்கும்போது இந்த தூய்மையும் நடக்கும். இதைத்தான் மனோகரன் ஐயா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். அப்படியே எண்ணங்களற்ற நிலையில் நில்லுங்கள். அங்கு வெளியிலே எண்ணங்கள் பிரவாகமாக ஓடிக்கொண்டிருப்பதை பாருங்கள் என்று சொல்கிறாரே, அது இந்த எண்ணங்களின் ஓட்டம்தான், இந்த எண்ணங்களின் இந்த கர்மவினையின் வெளியேற்றம்தான். அதை எது வெளியேற்றுகிறது? நமது உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல், அறிவு. ஆற்றல் வெளியேற்றுறது அப்படின்னு சொன்னோம்னா அது ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் தள்ளிடும் இல்லையா? விளைவு வரவேண்டிய இருக்கக்கூடிய கர்மவினையும் சேர்த்து தள்ளிடாத. வெறும் ஆற்றல்னு சொன்னோம்னா, ஒரு ஆற்றல் இப்போ ஒரு குண்டை போடுறாங்க, அங்கே அந்த இராணுவ வீரர்கள் மீது போட்ட குண்டு பொதுமக்களையும் பாதிக்குதே. வெறும் ஆற்றல் அப்படின்னு சொன்னோம்னா அது பக்கத்தில் இருக்கிறதையும் பாதிக்கும். ஒரு ஆன்டிபயாட்டிக் சாப்பிட்டோம்னா அது கொல்ல வேண்டிய பாக்டீரியா மட்டும் கொள்வது, நல்ல பாக்டீரியாவையும் கொன்றுது. அப்போ வெறும் ஆற்றல் இருந்தால் அப்படி இருக்காது. ஆனால் இங்கு ஆற்றலும் அறிவும், ஆற்றலும் அறிவும், இந்த உடலுக்கு அறிவு இருக்கிறது அல்லவா, உடலுக்குள்ள அறிவாகிய தெய்வமே இருக்கிறது அல்லவா, அந்த அறிவு அந்த ஆற்றலின் துணை கொண்டு இந்த உடலையும் தூய்மை செய்யும். அங்கு நாம் செயலிழக்க செய்த அந்த கர்ம வினையையும் தூய்மை செய்யும். அது உள்ளே இருந்து கொண்டிருந்தால் என்ன ஆபத்து என்று சொன்னால், அது விளைவாக வராது, ஆனால் மீண்டும் எண்ணமாக வந்து அதை நாம் செயல்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் மீண்டும் விளைவு கொடுக்கக்கூடிய கர்ம வினையாக வந்துவிடும். அது எண்ணமாக வந்து நம்மை அலக்களித்து கொண்டிருக்கிறது. இப்போ தியானம் செய்யும்போது கூட நிறைய பேருக்கு எண்ணங்கள் குறுக்கீடு நிறைய இருக்குங்க, தவமே செய்ய முடியல. சரி, ஒரு நல்ல ஒரு நிலை பக்குவத்துக்கு வந்தவர் கூட, ஒரு நல்ல துன்பம் போக்கும் செயலை, புண்ணிய செயலை நிறைய செய்தவர் கூட இப்படி தவம் செய்யும்போது இப்படி குறுக்கீடுகள் நிறையா வருதுன்னு சொல்கிறாரே, அப்போ என்ன அர்த்தம்? அவ்வளவு புண்ணியம் செஞ்சும் ஏன் அவரால் தவம் செய்ய முடியவில்லை? புண்ணியம் செய்து அழிக்கப்பட்ட, செயலிழக்கப்பட்ட அந்த கர்ம வினைகளும் உள்ளேயே இருந்து கொண்டு இருக்கிறது அல்லவா, அது அலைக்கழிப்பு செய்கிறது. இதைத்தான் பிரவாகமாக ஓட விடுங்கள் என்று பகவத் ஐயா சொன்னதாக மனோகரன் ஐயா அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ அதற்கு என்ன செய்ய வேண்டும்? எண்ணங்கள் அற்ற நிலையில் சும்மா இருத்தல் என்ற ஒரு நிலை வரும் பொழுது இந்த கர்ம வினையின் கழிதல் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு கழிதலாக இருக்கிறது என்பது இன்று ஒரு வித்தியாசமான சிந்தனையாக வெளிப்பட்டிருக்கிறது. இந்த சிந்தனையை ஆழ்ந்து சிந்தனை செய்து பாருங்கள். இந்த சிந்தனையின் ஆழத்தை மேலும் 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 சிந்தித்து வரும் காலங்களிலே இன்னும் ஆழமாக சிந்தனை செய்வோம். இன்றைய சிந்தனை அனைவருக்கும் ஆழ்ந்த சிந்தனைக்காக என்ற அடிப்படையில் இன்றைய கர்மவினை கழியும் ரகசியங்கள் என்ற சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.